மாணவ செல்லங்களுக்கு நேர வணக்கம். அன்பு மாணவ செல்லங்களே, சுட்டிஸ் டிவியினூடாக உங்களுக்கு தேவையான நுண்ணறிவு வினாக்கள், தமிழ், சுற்றாடல் வினாக்கள் என பல்வேறுபட்ட விடயங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் இன்று நாம் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களில் ஒன்று பாருங்கள். படத்தில் தரப்பட்டுள்ள சதுரம் ஒன்றை உருவாக்க 4 தீக்குச்சிகள் தேவைப்பட்டன. இனி இது போன்று தொடர்ந்து 5 சதுரங்கள் உருவாக்க எத்தனை தீக்குச்சிகள் தேவை? திருப்பி பாருங்க பிள்ளைகள். படத்தில் தரப்பட்டுள்ள சதுரம் ஒன்றை உருவாக்க 4 தீக்குச்சிகள் தேவைப்பட்டன. இனி இது போன்று தொடர்ந்து 5 சதுரங்கள் உருவாக்க எத்தனை தீக்குச்சிகள் தேவை? இப்போ முதலாவது விடை 17, இரண்டாவது விடை 16, மூன்றாவது விடை 17. சரி மாணவர்கள், இது உங்களுக்கு விளங்கும் வகையில் சில விடயங்களை தெரிந்து பாருங்கள். இது முதலாவது சதுரம். உங்களுக்கு 2 சதுரத்துக்கு தேவையான தீக்குச்சிகளை பார்ப்போமே. இது 2வது சதுரம். அப்போ எங்களுக்கு இதில் அவதானிங்கோ 2 சதுரங்கள் தொடர்ந்து வந்திருக்கிறது. இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், ஒரு சதுரத்துக்கு 4 தீக்குச்சிகள் தரும். எத்தனை 2 சதுரங்கள் இணைக்கின்ற போது எத்தனை தீக்குச்சிகள் மேலதிக தேவைப்படுதுன்னு பார்ப்போம். ஒரு சதுரத்துக்கு 4, 2 சதுரத்துக்கு 3. இப்போ இந்த 4 3 கூட்டி எத்தனை வருது? 7 வருது. சரியா பிள்ளைகள்? இப்போ ஒரு சதுரத்துக்கு 4 தீக்குச்சிகள், 2 சதுரத்தை இணைக்கின்ற போது மேலதிக 3 தீக்குச்சிகளை இணைக்கின்றோம். அப்போ 2 பார்க்கின்ற போது 7 வருது. சரி, இது 2 சதுரத்துக்கு. 3 சதுரத்தை இதே போன்று தொடர்ச்சியாக 3 சதுரத்தை இணைக்கின்ற போது, தொடர்ச்சியாக 3 சதுரத்தை இணைக்கின்ற போது பாருங்க, நான் 7ன்னு சொல்லிக்கிறேன். 7ஓட திருப்பி எத்தனை கூட்டுறது? 3 தீக்குச்சிகளை இணைக்கிறேன். முதலாவது சதுரத்துக்கு 4 தீக்குச்சிகள் இருக்கிறது. மேலதிகமாக நாங்கள் சதுரங்களை அடுக்க 3 தீக்குச்சிகளை கூட்டிக்கொண்டு போவோம். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், 3 தீக்குச்சிகள் அதிகமாக போகின்றன. இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்கின்றோம். 2 தீக்குச்சிக்கு எத்தனை வந்திருக்குது? 7. 2 சதுரத்துக்கு 7, 3 சதுரத்துக்கு 10. அப்படியே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு போனால் 3 தீக்குச்சிகள் கூடிக்கொண்டு போகும். இப்போ இதுக்குத்தான் பிள்ளைகள் ஒரு செய்கை வழி ஒன்று நான் தருகின்ற பாருங்கள். 2 சதுரத்துக்கு நாங்கள் 7 கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ எத்தனை கூடுது? 3. சரியா? இப்போ 3 கூடுது. எத்தனை சதுரங்கள்? 2 சதுரத்துக்கு. இப்போ 2 சதுரத்துக்கு எத்தனை தீக்குச்சிகள் வருதுன்னு நாங்கள் செய்கை வழியாக பார்ப்போம். 2 தீக்குச்சிகள், எத்தனை தீக்குச்சிகள் அதிகரிக்குது? 2 சதுரத்துக்கு ஒவ்வொன்றுக்கு எத்தனை அதிகரிக்க போன்றது? 3ஆல் நாங்கள் பெருக்க வேண்டும். சரியா? 3 6. அந்த 6ஓட முதலாவது செய்கை வழியை பாருங்க. 2 சதுரத்துக்கு உங்களுக்கு எத்தனை தீக்குச்சி தேவையானது ஒரு கேள்வி. 2 சதுரத்துக்கு எத்தனை தீக்குச்சி தேவைன்றது ஒரு கேள்வி. நாங்கள் 2 சதுரம்னு சொன்னால் ஒரு சதுரத்தை விட 3 தீக்குச்சிகள் அதிகரிக்கின்றன. அதனால் உங்களுக்கு 2 சதுரத்துக்கு நாங்கள் 3ஆல் பெருக்கி அந்த வந்த வழியோட நாங்கள் 1 கூட்ட போகிறோம். 7. விளங்குச்சோ? எத்தனை சதுரங்களை நாங்கள் கேட்குறாங்களோ தொடர்ச்சியான சொல் வந்து எத்தனை சதுரங்கள் அதிகரித்து கொண்டு போகின்றன, எத்தனையாவது என்று சதுரத்தை கேட்குறாங்களோ அந்த சதுரத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை 3ஆல் பெருக்க வேணும், வந்த வழியோட 1 கூட்ட வேணும். சரியா? இந்த பாப்பம் இந்த வினாவை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு போது
4 சதுரங்களை இணைக்கின்ற போது 4 சதுரங்கள் இணைக்கின்ற போது எத்தனை தீக்குச்சிகள் தேவை? 4 சதுரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைத்து கொண்டு போன்ற போது எத்தனை தீக்குச்சிகள் தேவை? இந்த வினாவுக்கு நான் என்ன சொன்னேன்? 3 3 அதிகரித்து போகிறதால எத்தனை சதுரத்துக்கா? 4. எனவே 3 3 அதிகரித்து கொண்டு போகிறதால 4 3 4 3 12. அதோட என்ன செய்ய சொல்லி சொன்னால் 1 கூட்டவும். அப்போ எத்தனை? 13. 4 சதுரத்துக்கு என்ன செய்யணுமா? 4 3 12 12 1 கூட்டினா 13. சரி, இப்போ நாங்கள் இனி கேள்விக்கு வருவோம். 5 சதுரங்களுக்கு இப்போ நான் என்ன சொன்னேன் பிள்ளைகள்? 5 எத்தனை பேருக்கு சொன்னான்? 3 பெருக்க வேண்டுமே. 3 தீக்குச்சிகள்லாம் அதிகரிக்கின்றன. 5 3 15. 15ஓட என்ன செய்யணுமா? 1 கூட்டி விட்டால் இதுக்கு விட 16. இப்போ பாருங்க, இந்த சதுரத்தில் 4 தீக்குச்சிகள் இருக்கின்றன. உங்களுக்கு கேட்கப்படுகின்றேன் 5. அதனால் 5 என்ன செய்கிறோமா? 3 தீக்குச்சிகள் அதிகரித்து கொண்டு போகின்றன. இங்கே பார்த்துருக்கோம், இங்கே பார்த்துருக்கோம். 13 15 15ஓட 1 கூட்டுறோம் 16 விலை. சரியா பிள்ளை? 8 சதுரம் மட்டும் கேட்குறாங்க வைங்கள. 8 சதுரம் ரைட். அப்போ என்ன செய்யணும்? 8 சதுரங்கள் 8 சதுரங்களை என்ன செய்ய சொன்னால் அதே போன்ற 3ஆல் இருக்கணும். 3 24. 24 என்ன செய்யணும்? 1 கூட்டி விட்டால் 25. சரி அப்படி. அப்போ கேட்குறாங்க பாருங்க, படத்தில் தரப்பட்டுள்ள சதுரம் ஒன்றை உருவாக்க 4 தீக்குச்சிகள் தேவைப்பட்டன எனில் இது போன்று தொடர்ந்து 5 சதுரங்கள் உருவாக்க எத்தனை தீக்குச்சிகள் தேவை? இப்போ நாங்கள் பார்த்தோம் 2 சதுரம். 2 சதுரங்கள் ஆக்குறதுக்கு 3 குச்சிகள் அதிகரிக்குன்னு 3 6 6ஓட 1 கூட்டி விட்டால் 7. அதே போன்று 4 சதுரம், இப்படி 1 2 3 4 4 சதுரங்களுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் 4 சதுரம் என்று சொன்னால் நாங்கள் போடுறது எத்தனை தீக்குச்சிகள் அதிகரிக்கின்றன? 3. 3 12 12 1 கூட்டி விட்டால் 13. அதே போன்று இதில் வினாக்கள் கேட்டிருக்கு 5 சதுரங்கள் என்று கேட்டிருக்கின்றார்கள். அப்போ 5 சதுரங்கள்னு சொன்னால் 5 3 தீக்குச்சிகள் இங்கே அதிகரித்து கொண்டு போகின்றது. 13 15 15 1 கூட்டி விட்டால் 16. அவ்வளவுதான். இலகுவான வினா. சரியா மேடம்? ஒரு இலகுவான வினா. நாங்கள் பந்திகளில் பார்க்கின்ற போது வரிகள் அதிகரிக்கின்றதால ஒவ்வொரு பந்தியிலும் வரிகள் அதிகரித்து கொண்டு சொல்கிறதால நாங்கள் பந்தி வினாக்களை தவற விடுகின்றோம். ஆனால் அப்படி இல்லை பிள்ளைகள். பந்தி வினாக்கள்லாம் மிக 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 இலகுவான வினாக்கள். சரி, நீங்கள் இதை பார்த்து விட்டு ட்ரை பண்ணுங்கள், முயற்சி செய்யுங்கள், தொடர்ந்து அவதானிங்கள். நாங்கள் இதில் வெற்றி அளிப்போம். தொடர்ந்து நாங்கள் சதுரத்தை அவதானித்திருக்கின்றோம். இனி முக்கோணிகள் எப்படி அவதானிப்போம் பார்ப்போம். சரி அப்படியே? சரி, அடுத்த வினாவுக்கு பார்ப்போமே. சரி பாருங்கள் மாணவர்களே, அடுத்த வினா. படத்தில் தரப்பட்டுள்ள முக்கோணி ஒன்றை உருவாக்க 3 தீக்குச்சிகள் தேவைப்பட்டன
இனி இது போன்று தொடர்ந்து 4 முக்கோணிகள் உருவாக்க எத்தனை தீக்குச்சிகள் தேவை? 4 முக்கோணிகளை உருவாக்க எத்தனை தீக்குச்சிகள் தேவை என்ற வினா. சரி, நாங்கள் ஏற்கனவே சதுரம் தொடர்பான வினாக்கள் பார்த்துருக்கின்றோம். இது முக்கோணி தொடர்பான வினா. சரி, உள்ள பாருங்க. படத்தில் தரப்பட்டுள்ள முக்கோணி ஒன்றை உருவாக்க 3 தீக்குச்சிகள் தேவைப்பட்டன. இது போன்று தொடர்ந்து 4 முக்கோணிகள் உருவாக்க எத்தனை தீக்குச்சிகள் தேவை? சரி, பாருங்கள். இதுக்கு 3 தீக்குச்சிகள் தேவைப்படுது. அப்போ நாங்கள் அடுத்த தீக்குச்சிகளுக்கு 2 முக்கோணிகளுக்கு உருவாக எத்தனை தீக்குச்சிகள் தேவைன்றதை பார்ப்போம். 2 முக்கோணிகள் உருவாக எத்தனை தீக்குச்சிகள் தேவைன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, சதுரத்துக்கு நாங்கள் 3 பிரிக்கலாம். இங்கே பாருங்க எத்தனை தீ பாருங்க. ஒரு முக்கோணத்தில் 3 இருக்குது. 2 முக்கோணத்தில் எனக்கு எத்தனை தீக்குச்சிகள் நினைக்க போகிறோம்? 2 தீக்குச்சியோட நினைக்க போகிறோம். சதுரத்துக்கு 3 தீக்குச்சிகள், இங்கே முக்கோணத்துக்கு 2 தீக்குச்சிகள். அப்போ இனி பார்ப்போம், சுலபமாக இருக்கும். அப்போ 3 முக்கோணிகள் உருவாக எத்தனை தீக்குச்சிகள் தேவைன்னு பார்ப்போம். என்ன செய்யணும்? 3 தீக்குச்சிகள் என்ன செய்ய சொன்னால் 2 தீக்குச்சிகள் அதில் அதிகரிக்குது. அப்போ 3 சதுர முக்கோணிக்கு 3 2 6, 6ஓட 1 கூட்டி விட்டால் 7. சரி, அப்படி முக்கோணிக்கு 2 அளவு இருக்கும். பெருக்கிட்டு 1 கூட்டும். இது 3 முக்கோணிகள் இணைப்பதற்கு. நீ 4 முக்கோணிகள் இணைப்பதற்கு பாருங்கள் என்ன செய்யணும். 4 முக்கோணிகள் இணைக்கிறது பாருங்க. என்ன செய்யணுமா? 4 முக்கோணிகளை 2ஆல் பெருக்கிட்டு 4 2 8, 8ஓட 1 கூட்டி விட்டால் 9. நல்லதா பிள்ளைகள்? என்ன செய்யணும்? முக்கோணிகள் அடுத்தடுத்த முக்கோணிகள் வருகின்ற போது 2 தீக்குச்சிகளை அதிகரிக்க போகின்றது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? எத்தனை முக்கோணிகளுக்கு கிணமோ அதை நாங்கள் 2ஆல் பெருக்கிட்டு 1 கூட்டோம். இப்போ 3 முக்கோணிகள் தொடர்ச்சியாக வர்றதுன்னு சொன்னால் என்ன செய்யட்டாம்? 3 2 6, 6ஓட 1 கூட்டினா 7. 4 முக்கோணிகளுக்கு என்ன செய்யட்டாம்? 2 தூக்குச்சிகள் அதை ஏற்றுக்கணும்னு சொல்லுங்க. 4 2 8, 8ஓட 1 கூட்டி விட்டால் 9. இப்போ 5 முக்கோணிகள். 5 முக்கோணிகளுக்கு என்ன செய்யணுமா? 5 முக்கோணிகள் தொடர்ச்சியாக பாருங்க. தொடர்ச்சின்னு சொன்னால் இப்படி தான் பிள்ளைகள் 1 2 3 4 இப்படியா. அப்போ என்ன செய்யணும்? 4 5 2 10, 10ஓட 1 கூட்டி விட்டால் 11. இங்கே நாங்கள் 5 முக்கோணத்தில் எண்ணி பார்ப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. பார்த்தீங்களா? 11 வந்துடுது. அப்போ முக்கோணத்துக்கு என்ன செய்யணும்? முக்கோணிகளுக்கு அடுத்தடுத்த முக்கோணிகள் அதிகரித்து கொண்டு செல்கின்ற போது 2 தீக்குச்சிகள் மாத்திரம் அதிகரிக்கின்றன. எனவே எத்தனை முக்கோணிகளை கேட்கின்றார்களோ அதை நாங்கள் 2ஆல் பெருக்கிட்டு 1 கூட்டி விட்டால் இந்த விட வந்துடும். அதே போன்று சதுரங்கள் தொடர்ச்சியாக வருகின்ற போது 3 தீக்குச்சிகள் அங்கே அதிகரிக்கின்றன. அப்போ என்ன செய்யணும்? 3ஆல் பெருக்கிட்டு 1 கூட்டணும். முக்கோணத்துக்கு 2ஆல் பெருக்கி. இது குழம்பக்கூடாது. இதுதான் இதில் இலகுவான வழிகள். சரியா மாணவர்களே? ரைட், ஓகே. நாங்கள் தொடர்ந்து நுண்ணறிவு கணக்குகளோடு உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். உங்கள் ஆசான் எஸ். சுபாஷ்.